அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் நம்ம வேண்டிய விஷயங்கள் நம்ம நடப்பதற்காக நிறைய கோவிலில் போய் பரிகாரம் பண்ணுறோம், பூஜைகள் பண்ணுறோம், என்னென்னவோ வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனாலுமே சில விஷயங்கள் நம்மளை மீறி நமக்கு நடக்காமே போயிருக்கும். அப்படி வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை கூட நடத்தி தரக்கூடிய இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஒரு எளிய வழிமுறையானது நமக்கு எல்லாராலையுமே யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்கின்ற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடுங்க. ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் போதும். அந்த தண்ணீரை வைத்து நம்ம செய்யக்கூடிய சிம்பிள் மெத்தடு தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். பஞ்சபூதத்துடைய மிக முக்கியமான ஒரு சக்தி தான் நீர். நம்ம பேசக்கூடிய சொல்களாக இருக்கட்டும், எண்ணங்களாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கண்டிப்பாக இந்த நீருக்கு இருக்குங்க. இது நீரானது நமக்கு ஆன்மீக ரீதியாக, அதாவது ஸ்பிரிச்சுவலில் நிறைய இடத்துல நம்ம உபயோகப்படுத்துகிறோம். நம்முடைய ஹிந்துசத்துலேயே ஒரு சிவன் கோவிலுக்கே போனீங்கன்னா சிவன் அபிஷேக பிரியர். நீர் எப்பயுமே சிவனுடைய தலையில் பார்த்துருக்கீங்கன்னா பெரிய பெரிய கோவிலில் தலையில் நீர் அப்படி சுட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்துருப்போம். பெருமாள் கோவிலில் நம்ம பெருமாளுக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. இப்படி நம்ம கோவில்களாக இருக்கட்டும், இல்லை இந்துக்களோட இது இல்லாமல் நம்முடைய முஸ்லீம்ஸில் அதை புனித நீராக பார்க்குறாங்க. நம்ம கிறிஸ்டின்ஸ் இதில் ஹோலி வாட்டர் சொல்கிறோம். அப்படி தண்ணீர் இல்லாத எந்தவித பூஜைகள், எந்தவித வழிபாடுகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா தண்ணிங்க அந்த பஞ்சபூத சக்திக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே உள்வாங்கிக்கும். முன்னாடிலாம் நம்முடைய ரிஷிகள், முனிகள் எல்லாருமே நீர்நிலைகள் பக்கத்தில், அதாவது நதி பக்கத்தில், ஆற்றங்கரை ஓரம், இது மாதிரியான இடத்துல தான் தவம் புரிவாங்க. ஏன்னா அங்கே இருக்க அந்த நீர்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணீரோடு அவங்க அப்படி கனெக்ட் ஆகி அங்கே இருந்து அவங்க தியானம் பண்ணுறப்ப, அந்த மந்திரங்கள் ஜெபிக்கிறப்ப அவங்க நினைத்த விஷயங்கள் சீக்கிரமாகவே நடந்ததற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த பஞ்சபூத சக்தியோடு அவங்க சேர்ந்து பண்ணுறப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே உள்வாங்கி அதை கிரகிக்கக்கூடிய சக்தி இந்த நீருக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக நிறைய பேர் அறிஞர்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது வேதா ஆஸ்ட்ரனுங்கிற ஒருத்தர் அந்த தண்ணியை அந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக செக் பண்ணி அந்த தண்ணிக்கான அந்த உண்மையான ரிசர்ச் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது தண்ணியை நல்லபடியான ஒரு முறையில் நீங்கள் நல்ல வார்த்தைகள் பேசுகிற மாதிரி ஒரு தண்ணியை செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனுடைய அணுக்கூறுகள், மூலக்கூறுகள் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்திருக்கு. அதே நேரம் இன்னொரு இடத்துல தண்ணியை ஒரு மாதிரி திட்டிட்டு, நீ ரொம்ப அக்லியாக இருக்க, நீ நல்லால அப்படிங்கிறமான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. அதனுடைய அணுக்கூறுகள் ஒழுங்கற்ற முறையில் அப்படி கலைஞ்சு போயிருக்கான். அதனால தான் சொல்கிறோம், தண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன சொல்கிறோம், அதாவது நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் தண்ணீர் உள்வாங்கும், நெகட்டிவாக நம்ம சொன்னாலும் அதை அப்படியே உள்வாங்கும். அதனால தான் இந்த தண்ணி வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கானது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல், அவ்வளோ ஒரு நல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி தரக்கூடியதுன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மெத்தடு தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு இந்த 2 நேரங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று அதிகாலை நேரம், இல்லாட்டி ராத்திரி தூங்க போகின்ற நேரம். இந்த 2 நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். அதிகாலை நேரம்னா நிறைய பேர் காலையில் ஏந்திரிச்ச உடனே, அதிகாலைன்னா ரொம்ப 4 மணி 3 மணிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ கண் விழிக்கிறீங்களோ, குறைந்தது ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அப்படி காலையில் எப்போ நீங்கள் கண் விழிக்கிறீங்களோ, கண்ணு விழித்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணீரை ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, அது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இருக்கணும், அதாவது கண்ணாடி டம்ளராக இருக்கணும். அது மாதிரி இருக்கிறது ரொம்ப பெட்டர், நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த தண்ணியை உங்கள் கையில் வச்சுட்டு அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ், அவ்வளோதான், ஒரு அரை நொடி போதும். நமக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, ஏதாவது ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கணும், இல்லை நல்ல ஒரு காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்கணும், இல்லை எக்ஸாம் எழுதியிருக்கோம் நல்ல ஒரு மார்க்கு கிடைக்கணும், இப்படி எவ்வளவோ விஷயங்கள், சொந்த வீடு கட்டுறது, கல்யாணம் ஆகிறது, பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான்,
தப்பான விஷயங்கள், தப்பான எண்ணங்களோடு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த தண்ணிக்கு நீங்கள் நல்லது பேசினாலும் உள்வாங்கும், கெட்டது பேசினாலும், கெட்ட எண்ணங்கள் நினச்சாலும் அதை அப்படியே நமக்கு நடத்தி கொடுத்துரும். அதனால தான் அது மாதிரியான எண்ணங்கள் வச்சுக்காம பாசிட்டிவாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன வேணுமோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ், அரை நொடி போதும். அதிகபட்சம் 10லேருந்து ஒரு 20 செகண்ட்ஸ் தண்ணி ஊற்றுறீங்க. மனசில் இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த தண்ணியை கடகடன்னு குடிச்சிடுறீங்க. இவ்வளோ தான். ஏன்னா நம்மளுடைய மனசு மூளையே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 செகண்ட்க்கு மேலே நம்மளால் டக்குன்னு நம்ம மனசு ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். நம்ம மைண்டு மூளை வேறு விதமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இது இயற்கையான ஒரு விஷயம்தான். இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு அப்படியே நீங்கள் நினச்சிட்டு அந்த தண்ணிக்கிட்ட முன்னாடி நீங்கள் சொன்னால் கூட அந்த தண்ணீர் அதையும் உள்வாங்கும். அதனால தான் டக்குன்னு ஒரு 10லேருந்து ஒரு 20 செகண்ட்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு பாருங்கள். நிச்சயம் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு 21 நாட்கள் இல்லை ஒரு 11 நாட்கள் 30 நாட்கள் இப்படி தொடர்ந்து நம்ம செய்ய 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 கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்களானது நிச்சயமாக நடக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம காலையிலையும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் செய்யணுமா, எதுக்கு அந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிரெயினானது கான்ஷியஸ் மெமரி, சப்கான்ஷியஸ் மெமரி அப்படி இந்த ரெண்டுத்துக்குமே தூரமாக இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு சமநிலையில் இருக்கிறது தான் நமக்கு இந்த காலை நேரமும் ராத்திரி நேரமும். இதை தான் ஆல்ஃபா ஸ்டேட், ஆல்ஃபா மெமரின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில், அதாவது மனசில் எந்தவித டென்ஷன்ஸ், எந்தவித ஒரு குழப்பங்கள், நம்ம கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ராத்திரி படுக்க போகிறப்ப நமக்கு மனசு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் பார்த்திங்களா. அதே தான் காலை ஏந்திரிச்சப்பையும் நம்ம மனசு உடம்பு எல்லாம் ஒரு மாதிரி நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி, அது நடந்தால் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டு இப்படி தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சு பாருங்கள். நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தியோடையும் சரி, பஞ்சபூதத்துடைய சக்தியோடையும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அதை தண்ணி முன்னாடி கேட்குறீங்களோ அது நடக்கும். நிறைய பேர் இதை நம்ம சொல்கிறோம், சும்மா செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக எடுத்துக்குவாங்க. ஒரு ஜோக் மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாமே நினைப்பாங்க. ஆனால் அது மாதிரியெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக தண்ணி சொல்லியிருக்கோம், நம்ம பாசிட்டிவான ஒரு எமோஷன்ஸுக்கும் சரி, நெகட்டிவான எமோஷன்ஸு அதை அப்படியே உள்வாங்கும்னு. அதனால் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் தான் நடக்கும். இந்த ஒரு டிவி பார்க்குறது, ஒரு ஃபோன் பார்த்துட்டு பண்ணுறது, இல்லை யார்கிட்டையாவது டக்குன்னு அந்த ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இது மாதிரி நமக்கு கையில் தண்ணி வச்சு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண வேணாம். மைண்ட் ரிலாக்ஸ்டான ஒரு நேரத்தில் நீங்கள் இப்படி தண்ணி வச்சு கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் நினச்ச மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கி நமக்கு அதை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குங்க. அதனால் நிச்சயமாக ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். அதனால் ரொம்ப எந்தவித செலவுகள் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான். இதை நமக்கு பீரியட்ஸ்லாம் ஆயிருக்கிறப்ப பண்ணலாமா, இல்லை குளிச்சுட்டு பண்ணுமா, குளிக்காமல் பண்ணுமா, அந்த மாதிரி எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன்லையாக இருந்தாலும் நீங்கள் இதை நீங்கள் பண்ணலாம். அதனால் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.